அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போஷான் ட்ராக்கரில் அதாவது முன்பூர்வ கல்விக்கு கொடுத்த குழந்தையும், மதிய உணவு சாப்பிட்ற குழந்தையும் 3 to 6 இருக்கிற குழந்தையும் எப்படி ஒரே குழந்தைய நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா? இதில் அதாவது நமக்கு அட்டனன்ஸில் குழந்தைங்க அதிகமாக இருக்கும். ஆனால் முன்பூர்வ கல்வியில் நமக்கு முன்பூர்வ குழந்தை அட்டனன்ஸில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து மதிய உணவுக்கு ஹெச்சிஎம்க்கு அந்த குழந்தைங்க வராது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து அட்டனன்ஸில் ஒரே மாதிரி குழந்தையும் ஹெச்சிஎம் கொடுக்குறதுலையும் ஒரே மாதிரி குழந்தையும் வச்சுக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணால் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டெய்லி ட்ராக்கிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெய்லி ட்ராக்கிங்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த டெய்லி ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூசி ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் மார்னிங் ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மார்னிங் ஸ்நாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணோடனே இதில் என்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருக்குது அப்படின்னா, பாருங்கள் அட்டனன்ஸில் வந்து 6/10ன்னு இருக்குது. ஆனால் மார்னிங் ஸ்நாக்ஸில் வந்து பாருங்கள் 6/6 தான் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் நம்ம 3 to 6 பார்த்திங்கனாலும் 6 தான் இருக்குது. ஸோ அந்த 6 குழந்தைக்கு அட்டனன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நம்ம அட்டனன்ஸுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இப்போது இந்த சென்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாருங்கள் பேபி மகான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மையத்துக்கு வரலைங்கிறனால நம்ம டிஹெச்ஆர் மட்டும் அதாவது ஹெச்சிஎம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம பணியாளர் வந்து அங்கன்வாடி டீச்சர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி போட்டிருக்கனால உங்களுக்கு கீழே என்ன வந்திருக்கு பாருங்கள், ஆப்டட் அவுட் ஆஃப் எஸ்என்பி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். நம்ம டிஹெச்ஆர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கொழுக்கட்டை, அதை வந்து கொடுக்க முடியாதுங்கிற இந்த ஒரு 4 குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 குழந்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலோ போயிட்டுருக்குது. ஸோ இந்தோட இதை வந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் மகா பேபி இருக்குங்களா? ஸோ இதில் பாருங்கள் பேபி மகா, அடுத்து வந்து நிவிதா, அடுத்தது பாருங்கள் வர்ஷிகா, ரதிக்ஷா, இந்த 4 குழந்தை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 4 குழந்தைக்கும் எப்படி இதிலேருந்து நம்ம இதில் 6 குழந்தைன்னா அட்டனன்ஸ்லேயும் மார்னிங் ஸ்நாக்ஸ்லேயும் 6 குழந்தைன்னா அதே மாதிரி ஹெச்சிஎம்லேயும் 6 குழந்தை வச்சுக்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மறுபடியும் பாருங்கள், நான் பேக் வந்துட்டேன். கீழே பாருங்கள் பெனிஃபிஷரின்னு இருக்குங்களா? இந்த பெனிஃபிஷரி நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் 3 to 6க்குள்ளே நான் போகிறேன். ஸோ இந்த 3 to 6 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் பேபி மகான் இருக்குங்களா? இந்த சைடில் 3 புள்ளி டச் பண்ணுறேன். பாருங்கள் கீழே வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன் THR/HCM ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இது ஆல்ரெடி வந்து இங்கே குழந்தைக்கு வந்து பில்லிங் இல்லைன்னு கொடுத்தனால தான் நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்குது. ஆனால் இந்த குழந்தை வெளி ஸ்கூல் போனதை இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள் அதே குழந்தைக்கு நான் பாருங்கள் உள்ளே போகிறேன். சைடில் 3 புள்ளி டச் பண்ணிட்டேன். அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே உள்ளே போயாச்சு. பாருங்கள் கீழே நான் மூவ் பண்ணி வாங்க. இங்கே பாருங்கள், இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் போகுது ஆக்சுவலாக. ஆனால் வந்து இன்னும் அங்கன்வாடிக்கு வருதுங்கிற மாதிரி தான் அங்கன்வாடி சென்டருங்கிறதுல தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த குழந்தை ஸ்கூல் போயிருந்துன்னா இங்கே ஸ்கூலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இஃப் யூ ஆர் செலக்டிங் எஸ் பெனிஃபிஷரி வில் ஸ்டாப் ரிசீவிங் டிஹெச்ஆர் தென் கேனாட் பி சேஞ்ச் லேட்டர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது டிஹெச்ஆருக்கும் ஹெச்சிஎம் கொடுக்கறதுலையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், உங்களுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸு அட்டனன்ஸுக்கும் உள்ளே வராது வெளி ஸ்கூல் போன குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இங்கே சொல்கிறாங்க. நம்ம இங்கே எஸ்ஸு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? எஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இதோட கேட்டகரி பாருங்கள், இது ஆக்சுவலாக ஜென்ரல். இந்த கேட்டகரியும் நம்ம ஃபிக்ஸ் நம்ம நிறையா பேர் போடாமல் இருப்போம். ஸோ இதையும் போட்டுட்டு சப்மிட் பண்ணிடுங்க. பாருங்கள், சப்மிட் பண்ண ரெக்கார்ட் அப்டேட் இன் ப்ராசஸ் ப்ளீஸ் செக் ஆஃப்டர் சம் டைம்ஸ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த குழந்தை பார்த்தீங்கன்னா நிவிதா. பாருங்கள் அந்த குழந்தையும் நம்ம இப்போ செக் பண்ணணும். பாருங்கள் நிவிதா நேராக சைடில் 3 புள்ளி இருக்குங்களா? ஸோ இந்த 3 புள்ளியை டச் பண்ணோன்னே பாருங்கள் கீழே டிஹெச்ஆர் ஆப்ஷன் உள்ளே போங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி நோ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பின்னாடி வந்துட்டு பாருங்கள் இதுக்கு நேராக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போனோன்னே கீழே நவுத்துங்க. பாருங்கள் இந்த குழந்தையும் அங்கன்வாடி சென்டருக்கு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகுது. ஸோ அதனால் நான் ஸ்கூல் கோயிங்கிறத இங்கே காமிச்சிட்டு இங்கே எஸ்ஸை கொடுத்துட்டேன். எஸ்ஸை கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துட்டு நம்ம கேட்டகரி கொடுக்காமல் இருந்தால் கேட்டகரியும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இது சப்மிட் கொடுத்தோடனே இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்த குழந்தை பாருங்கள்,
பாருங்கள் எஸ் வர்ஷிகா. ஸோ இந்த குழந்தைக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஹெச்ஆர் ஆப்ஷனில் உள்ளே போய் செக் பண்ணுறோம். ஸோ இது நோ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோம். பாருங்கள் நம்ம அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு பாருங்கள் அங்கன்வாடி ஸ்கூலுன்னு தான் நான் சென்டருக்கு வருதுன்னு தான் சொல்லி போட்டிருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸ்கூல் போயிடுச்சு அந்த குழந்தை. ஆக்சுவலாக ஸ்கூல் போனதுனால நம்ம ஸ்கூலுங்கிறத கொடுத்துட்டு நம்ம எஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த குழந்தையும் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு குழந்தை பாருங்கள், நம்ம அந்த 4வது குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎஸ் ரித்திக்ஷா. ஸோ இந்த குழந்தை வந்து பாருங்கள் சைடில் 3 புள்ளி டச் பண்ணியாச்சு. பாருங்கள் டிஹெச்ஆர் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து நோன்னு கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தை வந்து வெளி ஸ்கூல் போகிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது உள்ளே பாருங்கள், மறுபடியும் அந்த சைடில் இருக்க 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். அதே குழந்தைக்கு அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குழந்தை பாருங்கள் அங்கன்வாடி மையத்துக்கு வருதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஸ்கூல் போயிடுச்சுன்னு சொல்லி இங்கே மாற்றணும். மாற்றிட்டு இங்கே கேட்குறதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கேட்டகரியை கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ணுங்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை அதிலேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் பட் கீழே வந்துட்டு பாருங்கள், கீழே வந்து டெய்லி ட்ராக்கிங் இருக்குது. நான் டேரெக்டாக டெய்லி ட்ராக்கிங் உள்ளே போயிட்டேன். ஸோ இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6/10ங்கிறத இன்னையிலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணால் நடக்கலாம். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு 6/6ங்கிறது வந்துடும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடு பண்ணுறதுனால ஹெச்சிஎம்முக்கும் முன்பருவ கல்விக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரே மாதிரி குழந்தையாக நம்ம வந்து போர்ஷன் ட்ராக்கரில் வச்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கொடுக்குறோம். தேங்க்யூ.